இது மாதிரி புதிய புதிய வீடியோக்களை பார்க்கணுமா எம்சிபி புஷ்பா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விமாச்சி கருத்துல இருக்கும்படியான கதையாயினாலே அதே வலது துணியை ஒடித்து மறுபடியான உதிரத்தை சம்மங்கி எண்ணெய் ஆகும், பக்கெலுமை 16 சீப்பாகவும், உன்னுடைய மணி குடல் பிள்ளைங்க மல்லிகை மலராகவும். அப்பொழுதுதான் என் கூந்தலை முடிப்பேனே தவிர இதுவரைக்கும் என் கூந்தலை முடிக்க மாட்டேன் அப்படி என்று சபதம் செய்து நான் சூதாட்டம் ஆட தொடங்கி உடனே முதல் ஆட்டம் எனக்கு வெற்றி இடதை காலால் நான் பாச்சிக்க தட்டினேன். முதல் ஆட்டம் எனக்கு வெற்றியான உடனே பார்த்தான் சகுனி ஆனவர். ஒரு பெண்கள் கூட ஆடவர்கள் எப்படி சரிசமமா அமர்ந்து பாச்சிக்கு ஆடுவது அப்படி என்று திருட்டு என்ன மனதிலே எண்ணி ஒரே ஆட்டத்தோடு நிறுத்தி விட்டான் படுபாவி. ஆளடிமை மட்டும் மீட்டு அங்கே இருந்து சூதாட்டத்திலே நாடு நகர தோற்ற பாண்டவர்களே, நீங்கள் நாட்டிலே இருக்கப்படாது, நீங்கள் காட்டுக்கு செல்லுங்கள் அப்படி என்று 12 வாசம் காலகத்திலேயும் ஒரு அக்காத வாசம் என்று சொல்லும்படியான நாட்டிலே இருக்க வேண்டும். ஆனால் பாண்டவர்கள் என்று இவர்கள் தெரியப்படாது அப்படி என்று 13 வைத்து வந்தால் நாடு தருகிறேன் அப்படி என்று துரியோதனன் கரா நியமித்தார். அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு வனமாக இருக்கின்ற பொழுது அந்த படுபாவை எங்களை சும்மா விடுத்தானா? ஒவ்வொரு வனத்திலையும் ஒவ்வொரு துன்பங்கள் எத்தனையோ துன்பங்கள் எல்லாம் கொடுத்து வந்தான். அந்த துன்பங்கள் எல்லாம் சூரியனை கண்டால் பனி எவ்வாறு நீங்குகிறதோ அப்படி அந்த பகவானின் தமிழா விளங்கும்படியான உலக ரட்சகனமோ நாராயணன் இல்லை என்றால் இன்றைக்கு நாங்கள் 6 தரத்தார் உயிரோடு கிடையாது. ஏனென்றால் அந்த ராஜபாட்டிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தினானே, அப்படி என்னை அமர சொல்லி மட்டும் சொல்லவில்லை, என்ன நான் கட்டிருக்கக்கூடியான ஆடையை கலைந்தார்கள். உடனடியாக என் தமையனை நினைத்தேன். என் பகவானா விளங்கும்படியான எங்கள் அண்ணன் நமோ நாராயணன் மறைமுகமாக நின்று எனக்கு மாலாத தீலை தந்து ராஜ சபையிலே என் மானத்தை காப்பது செய்தார். அப்பேற்பட்ட என் தமையன் இல்லை என்றால் இன்றைக்கு நாங்கள் இந்த 12 வனத்திலே எந்த வனத்திலே எப்படி இருக்குமோ அப்படி என்று யாருக்குமே தெரியாது. இப்படி இந்த 12வது வனத்திலே கடைமுடிவு காலத்திலே இருக்கின்ற பொழுது இருக்கும்படியான என் தமிழ்நாடு நமோ நாராயண எம்பெருமான் வார்த்தையை கேட்டு நான் இப்ப பாஞ்சாலி குறவச்சி என்று சொல்லும்படியான குர்த்தியாக எவ்வாறு வந்திருக்கின்றேன். இவள் முத்தி
எம்பெருமான் பாண்டவர்களே நீங்கள் ஒரு வருடம் விழால நாட்டிலே இருப்பதை பத்தி தவறு கிடையாது அப்படி நீங்கள் நாட்டிலே இருக்கின்ற பொழுது ஒரு நாட்டுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா அப்படி என்றால் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பரவாயில்லை இந்த நாட்டுக்கு வந்த உடனே நம்ம கிராமம் சேமமா இருக்கிறது அப்படி என்று நல்ல பேரு உண்டானால் தான் உங்களுக்கு பெருமையும் புகழும் கிடைக்கும் இந்த நாடு சிறப்போடு பசுமையாக அப்படி என்றால் நீ குறமாதாக செல்ல வேண்டும் அப்படி என்று என் தமையன் தெரிவித்திருக்கின்றார் அந்த படுபாவி நான் குறமாதாக நான் அத்திமாநகர சென்று சென்னல் வாங்கி வர வேண்டும் அப்படி என்று என் தமையனுடைய கட்டளை படுபாவி என்று எவ்வளவு கோலம் எல்லாம் செய்தால் அத்திமாநகரத்திலே என்னை மீண்டும் இன்றைக்கு அந்த படுபாவி மகத்திலே நான் எவ்வாறு முடிப்பேன் நான் தான் பாஞ்சாலி அப்படி என்று தெரிந்தால் அந்த படுபாவி என்னை இன்னும் என்ன மாற்றம் செய்வானோ அப்படி என்றா என்னை அத்திமாநகர தன்னந்தனிமையா போக சொல்றீங்களே அண்ணா நான் எவ்வாறு அண்ணா செல்வது அப்படி என்று கேட்டவுடனே அம்மா அப்படி உனக்கு பயமாக இருந்தால் உன் மன்னவனா விளங்குடியான இளைய மன்னவனா விளங்குடியான சகாதேவனை ஒரு குழந்தையாக மாற்றி தருகிறேன் குழந்தையை இடுப்பிலே வைத்து நீ அத்திமாநகரம் சென்று வாரும் தங்கா அப்படி என்று சொல்ல அப்படி அண்ணா என் மன்னவர் இருந்தால் மட்டும் எவருன்னா எனக்கு பயமா இல்லாத இருக்கும் அவரு பாத்தி சோச்சி என்று தெரியாமல் சின்னஞ்சிறு குழந்தையை வைத்துக் கொண்டு போனால் எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அவர் எவ்வாறு தீர்த்து வைப்பார்கள் நீ அது ஒன்றுக்கு பயப்படாது உன்னுடைய கூட இருக்கிறதே குறக்கூடை அந்த குறக்கூடையிலே நான் அமர்ந்து கொண்டே வருவேன் அப்படி நான் அமர்ந்து கொண்டு வருகின்ற கொடியானது சுயந்து கொண்டே இருக்கும் உனக்கு எவ்வித ஆபத்து வராது அப்படி என்று தமிழ் வார்த்தையை கேட்டு இன்றைக்கு அத்திமாநகரம் குறத்தியாக போகலாம் அப்படி என்று காரணத்தோடு நான் வந்திருக்கின்றேன் ஆகையால் என் தமையன் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை என்பது கிடையாது ராமா 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 என்று சொன்னாலே நமது கரும வீணை நீங்கி விடும் தன்னாலே ராமா 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 என்று சொன்னாலே நமது கரும வீணை தன்னாலே ராமா 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 என்று சொன்னாலே நமது கரும வீணை நீங்கி விடும் தன்னாலே அந்த ஏமன் வர மாட்டானே
திருமகள் கராஜ ஓங்கு பூமியே இது செல்வம் கல்வி ஞானம் ஓங்கு செய்யும் சிவகாமியே பெருமை என்ன பேர் சொல்லாது உண்மையே எங்கள் பெருமை என்ன பேர் சொல்லாது உண்மையே பிறவியின்றி மோட்ச நீங்கி பேசும் ராமசாமியே கண்ணா 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 வென்று சொன்னாலே நம் கர்ம வினை நீங்கி விடும் தன்னாலே தன்னா கேளுங்கள் சபையார்களே இந்த அம்மனானது பாஞ்சாலி அம்மனானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.